இந்த வீடியோவில் ஒரு குடும்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றே கணித்தார் சௌந்தர்யா அப்படிங்கிறத இந்த காணொலியோட தலைப்பை. இந்த ஒரு படத்தை பாருங்கள். சௌந்தர்யா மஞ்சரியா உட்காந்து பேசியிருக்காங்களா. அப்போ மஞ்சரி வந்து சௌந்தர்யாட கேட்குது, இந்த மாதிரி நான் பொய் சொன்னேன்னு சொன்னியே, எந்த இடத்துல நான் பொய் சொன்னேன்னு சொல்லு அப்படிங்கும்போது அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை நீ நிறைய இடத்துல வந்து பொய் சொல்லியிருக்கேன், நான் அதை வந்து பார்த்துருக்கேன், நீ பொய் சொல்லி அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ முத்துக்குமரன் விஷயத்தில் வந்து மாற்றி சொன்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கூட மஞ்சரி தன்னை பெரிய உத்தமையா அப்படின்னு சொல்லி தானே நினச்சிக்கிட்டு எனக்கு வந்து சொல்லு, நான் இந்த இடத்துல பொய் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பெரிய விஷயமா அதை வந்து பேசிகிட்டு இருக்கோம். சௌந்தர்யா வந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்திருக்கும், முத்துக்குமரன்ட்டெல்லாம் போய் சொல்லி அதை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா மஞ்சரி வந்து ஒரு பொய் சொல்லி அப்படிங்கிறதுக்கு அப்பட்டமான ஒரு குறும்படம் வந்து விட்டது மக்களே. இந்த படத்தை பாருங்கள். மஞ்சரி கையில் வந்து பிரெட் வச்சுருக்கா, ஜாக்லின் வந்து சமைச்சிட்டு இருக்காங்களா, இது போய் கேட்குது இந்த மாதிரி இதை வந்து டோஸ்ட் பண்ணி கொடு அப்படிங்கும்போது அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, உண்டா நான் சாப்பிடவே இல்லை மச்சான், காலை சாப்பாடு அப்படிங்கும்போது அதுக்கு இடையில வந்து அருண் வர்றாப்புல. அருண் வந்து யாருக்குமே வந்து நான் டோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாப்புல. இப்போ இது ஃபஸ்ட்டு என்ன கேட்குது அப்படின்னா டோஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஜாக்லின்ட்ட வந்து கேட்குதுல. அருண் வந்து டோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்தை பாருங்கள். பின்னாடி போய் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி நான் டோஸ்ட் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரே போடா போடுது. இங்கே நின்றுக்கிட்டு டோஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னது. அப்படி டோஸ்ட் நீ பண்ணல அப்படின்னா சட்டியை கொடு, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு மஞ்சரி. ஆனால் பின்னாடி போய் என்ன சொல்லுது, நான் வந்து டோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, பண்ணி கொடுன்னு சொல்லவே இல்லை, நான் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, நான் வந்து பட்ரு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி அப்படியே ஒரு பொய் சொல்லுது அப்பட்டமா. ஜாக்லின் வந்து ஷாக்காயிருச்சு. என்ன மச்சான் நீ வந்து இது டோஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அடுப்பு கேட்டால் இப்போ என்னென்னா பட்ரு வேணும்னு பட்ரு தான் கேட்டேன், அதை தரமாட்டேன்னு சொல்கிறேன், பட்ரு தான் இருக்கேடி இந்தாடி வச்சுக்கடி அப்படின்னு சொல்லி பட்டரை கொடுக்குறாங்க. பட்டரையே வாங்கிட்டு இந்த மாதிரில நான் பட்ரு தான் கேட்டேன், நான் வந்து டோஸ்ட்லாம் பண்ணி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பேசுது இந்த மஞ்சரி அப்படிங்கிற ஒரு அம்மா. அதான் வந்து சௌந்தர்யா அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க, மஞ்சரி வந்து மாற்றி பேசக்கூடியவள் அப்படின்னு சொல்லி. ஒரே நிமிஷத்தில் இப்படி பிளேட்டை மாற்றுது பாருங்கள். இப்போ தான் வந்து எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஜாக்லின்ட்ட கேட்குறாங்க. ஜாக்லின் வேலை இருக்குது அப்படின்னோடனே நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன் கல்லை கொடுங்குறாங்க. அருண் வந்து இல்லை டோஸ்ட்லாம் பண்ண முடியாது, நேரம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நான் டோஸ்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்கவே இல்லை, நான் அடுப்பு கொடுன்னு சட்டி கொடுன்னு கேட்கலை டோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு அப்படியே பிளேட்டை வந்து மாற்றி போடுது. அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சா மஞ்சரி வந்து ஒரு பொய்யாரி, சௌந்தர்யா சொன்னது 100க்கு 100 சரி அப்படிங்கிற நிரூபிக்கிற வந்து குறும்படம் வந்துருச்சு மக்களே. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.